10 லோன் ஆப்ப நீங்க ட்ரை பண்ணத காட்டிலும், அதாவது ஒரு லோன் ஆப்ப ட்ரை பண்ணிட்டு இது கிடைக்கலையா? ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கிடைக்குதா? அது கிடைக்குதான்னு ஒண்ணொன்னா ட்ரை பண்ணத காட்டிலும், இது ஒரே ஒரு லோன் ஆப்ல நீங்க டீட்டெயில்ஸ குடுக்க போறீங்க. உங்களுக்கு யார் யாரெல்லாம் லோன் தரப்போறாங்க? அதுக்கு என்ன வட்டி அவங்க போடுவாங்க? எவ்வளோ வந்து பணம் தருவாங்க? நமக்கு சூட்டபிள் ஆகுமா? இல்லையா? ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ வரும்? எல்லா டீட்டெயிலும் ஒரே ஒரு லோன் ஆப்ல சொல்றதுனால, இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு ஆப் தான். நெறைய விதமான ஆஃபர் இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான். வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்குகள பத்தியும், ஆப்புகள பத்தியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லோன் கிடைக்காதவங்களுக்காக லோன் தரக்கூடிய ஒரு ஆப்ப பத்தி தான் பார்க்க போறோம். எப்படிங்க லோனே கிடைக்காதவங்களுக்கு இவங்க எப்படி லோன் தராங்க? ஆமா. அந்த லோன் ஆப்ப பொறுத்தவரைக்குமே ஒரு ஆல் இன் ஒன் ஆப்ன்னு இவங்க சொல்ல முடியும். இவங்க இதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். இவங்கள பத்தி நான் பூம் பண்ணியோ, ரொம்ப ப்ரமோட் பண்ணியோ சொல்லல. இந்த லோன் ஆப்ல இந்த சில விசேஷங்கள்லாம் இதுல இருக்கு. ஸோ அத பத்தி நான் சொல்லப் போறேன். ஸோ இந்த வீடியோல இந்த லோன் ஆப் யாரு? இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு சொல்லப் போறோம். அதே நேரத்துல இவங்க கிட்ட இன்னொரு மறுபக்கம் இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாரும் வந்து சூப்பர்ன்னு சொல்ல முடியாது. ஸோ எங்களுடைய இன்னொரு மறுபக்கத்தையும் பார்க்க போறோம். இதுல என்ன இவங்க பெருசா வந்து ஹைலைட் பண்ணி சொல்றாங்கன்னா, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைவா இருந்தாலும் உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்புகள் எங்ககிட்ட இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. இன்கம் கம்மியா இருக்கிறவங்க, குறிப்பா சேலரி ஸ்லிப் இல்லாதவங்க, இன்கம் ப்ரூஃப் இல்லாதவங்களுக்கு இவங்க லோன் ஆஃபர் எங்கெங்கெல்லாம் கிடைக்குன்னு விஷயத்தையும் சொல்றாங்க. ஸோ இந்த லோனை பொறுத்த வரைக்குமே ரொம்ப யாருக்கு சூட்டபிள் ஆகுதுன்னா, அதாவது பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணாமல் சாதாரண சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, திடீர்னு ஒரு பணம் தேவைப்படுதுங்க அப்படின்னு கவலைப்படுறவங்க, கஷ்டப்படுறவங்க, தேடிட்டு இருக்கவங்க, அப்பேற்பட்டவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் தான் இவங்க. குறிப்பா இன்கம் ப்ரூஃப் இல்லாதவங்களுக்கு, கிரெடிட் ஸ்கோர் குறைவா இருக்கிறவங்களுக்கு இவங்க நிறைய ஆஃபர் வச்சிருக்காங்க. இவங்கள பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல நீங்க செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் தெளிவாக லைக் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள்கிட்ட இன்கம் ப்ரூஃப் இல்லைனாலும் இவங்க லோன் தராங்க. உங்களுடைய இன்கம் பெருசாக இல்லைனாலும் உங்கள் லோன் தராங்க. கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் இவங்க லோன் தராங்க. மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுறதுல, அதாவது ஒரு கிரெடிட் ஸ்கோரை நீங்கள் செக் பண்ணோம்னா ஒரு ஆன்லைனில் செக் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், குறைஞ்சது 400 ரூபா அல்லது 350 ரூபா ஆகும். இவங்க ஃப்ரீயாகவே உங்கள் கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன விதமான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, என்ன விதமான லோன் வாங்கியிருக்கீங்க, பழைய லோன் எவ்வளோ இருக்குது, இப்போ நீங்கள் வாங்க போகிற லோனுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு லோன் தருவாங்கன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு இவங்க தராங்க. ஸோ கிரெடிட் ஸ்கோரை பற்றி டீட்டெயிலாக இவங்க வச்சுருக்காங்க. ஸோ நிறைய விதமான விஷயங்கள் உங்களை பற்றி சொல்லலாம். ஸோ இவங்க பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பைசா பஜார் ஆப்பை பொறுத்த வரைக்குமே இவங்களை நான் பூம் பண்ணி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்கே இதுதான். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸை வாங்கி உங்கள்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குது, உங்கள் கிரெடிட் ஸ்கோர் எவ்வளவு, அந்த கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுறதுக்கு 2 விதமான கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு, ஸோ என்னுடைய டீட்டெயில்ஸ், அதாவது என்னுடைய பேன் கார்டு வச்சு அதை எப்படி நான் செக் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். பைசா பஜார் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா சைன்இன் வித் மொபைல் நம்பர் கேட்குது. மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்த பிறகு உங்கள் கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணுதுங்க. கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்குமே 2 விதமான கிரெடிட் ஸ்கோர் இவங்க வச்சுருக்காங்க. ஒன்று எக்ஸ்பீரியன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூகோஃபெக்ஸ். எக்ஸ்பீரியன்றது ஒரு கம்பெனி, யூகோஃபெக்ஸ்ன்றது ஒரு கம்பெனி, அதே போல் சிபில்ன்றது ஒரு கம்பெனி தான். ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி தான் நமக்கு என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க. இவங்க 2 விதமான கம்பெனி வச்சுருக்காங்க. ஒன்று எக்ஸ்பீரியன், ஒன்று யூகோஃபெக்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன் பொறுத்த வரைக்குமே உங்கள் கிரெடிட் கார்டு யூட்டிலைசேஷன் என்ன ஒன்று செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ நான் ஏற்கனவே கார்டு வச்சுருந்தேன். அந்த கார்டெல்லாம் ஆல்ரெடி நான் வச்சு யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதில் அது லைவாக தெரியுது. நிறைய பேர் வந்து லோனை வாங்கியிருப்பாங்க, அந்த லோனை க்ளோஸும் பண்ணி முடிச்சுட்ருப்பாங்க. அதே போல் கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க, கிரெடிட் கார்டை க்ளோஸும் பண்ணி முடிச்சுட்ருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். இந்த லோனை கட்டுங்க, இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் இருக்குது, டியூ மேலே டியூ வந்துகிட்டே இருக்கும், மெசேஜ் மேலே மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்பேற்பட்டவங்க இந்த ஆப்பில் நீங்கள் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணிட்டீங்கன்னா, அது லைவாக இருக்கா இல்லையா, அந்த கிரெடிட் கார்டு க்ளோஸ் ஆச்சா, இல்லாட்டி லைவாக இன்னும் இருக்கா, அதே போல் இந்த லோனு க்ளோஸ் ஆச்சா இல்லையான்னு டீட்டெயில்டாக இதில் பார்த்துக்கலாம். அப்படி நான் பார்க்கும்போது என்னுடைய கிரெடிட் கார்ட்ஸில் இது க்ளோஸ் பண்ணியிருந்தது. ஸோ அதே நேரத்தில் வந்து என்ன லைவாக இருக்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸும் இதில் காட்டுது. லோன் ஆப்லேயும் சரி, அதாவது பர்சனல் லோனும் சரி, நீங்கள் ஒரு கிரெடிட் வந்து ஒரு என்கொயரிக்காக செக் பண்ணுறீங்க, எனக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா நீங்கள் செக் பண்ணுறீங்க இல்லையா, இதோட இம்பேக்ட் வந்து 3 மாதம் வரைக்கும் இருக்குன்னு அதில் போட்டிருக்க பாருங்கள். ஸோ இது வந்து அது இதோட அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒரு லோனை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ஆப்பில் ட்ரை பண்ணுங்க, கிடைக்கலன்னா ஒரு 3 மாதம் கழித்து அடுத்த ஆப்பில் ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து ட்ரை
பண்ணும்போது லோன் வாங்கிட்டதாக அது கருதப்படும். ஸோ அதான் நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், ஒரே ஒரு என்கொயரி வந்து 3 மார்க்ஸ் வரைக்கும் உங்கள் கிரெடிட் ஸ்கோரை இம்பாக்ட் பண்ணுது. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு இம்பாக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம செக் பண்ணி காட்டுறல, உங்களுக்கு வீடியோ போடும்போது செக் பண்ணி காட்டும்போது இது போல் காட்டும். ஆனால் பயப்பட தேவையில்லை, நம்ம வெறும் என்கொயரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 3 மாதம் கழித்து தான் இதோட என்கொயரி வந்து டெலீட் ஆகும். ஸோ அதனால் இது டீட்டெயில்ஸும் முக்கியமாக அவங்க டீட்டெயிலாக எடுத்து காட்டுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்ன விதமான நான் அப்படி ட்ரை பண்ணியிருக்கேன், என்னென்ன விஷயங்கள் வந்து நான் என்கொயரி பண்ணியிருக்கேன், அந்த லோன் டீட்டெயில்ஸும் அந்த பேங்க் டீட்டெயில்ஸும் இதெல்லாம் காட்டுது. இது இல்லாமல் பேமெண்ட் ஹிஸ்ட்ரியும் காட்டுது. ஆன் டைம் பேமெண்ட் எப்படி பண்ணியிருக்கோம், 8 அக்கௌண்ட்டில் அவுட் ஆஃப் 8 அக்கௌண்ட் ப்ராப்பராக பண்ணிக்கிறோமா, லேட் பேமெண்ட் எதாவது பண்ணிக்கிறோமா, அது போல் டீட்டெயிலாக காட்டுது. ஸோ இதெல்லாம் காட்டி முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு லோன் ஆஃபர் என்ன கிடைக்கும் காட்டுறாங்க. இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பி ஆப் வந்து லோன் தருவதாக சொல்கிறாங்க. அது முக்கியமாக சொல்லணும்னா ப்ராசஸிங் ஃபீஸில் 50% வரைக்குமே ஆஃபர் தருவதாக இவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்ளை நவ் போனீங்கன்னா உங்களுக்கு லோன் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய சேலரி எம்ப்ளாயா செல்ஃப் எம்ப்ளாயா காட்டுது, ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு கேட்குது, செலக்ட் யுவர் சேலரி பர்சனா எல்லாம் துதிஷமாக கேட்குது. ஸோ இது மட்டும் கிடையாது, கிரெடிட் பில்லிங் மட்டும் கிடையாது, நீங்கள் பர்சனல் லோன் ஆப்ஷனில் போயிட்டு வேறு யாரெல்லாம் எனக்கு லோன் தராங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, இதே டீட்டெயில்ஸ் தான். ஸோ சேலரி பர்சனா செல்ஃப் எம்ப்ளாயா அல்லது நீங்கள் ஆனுவல் இன்கம் எவ்வளோ வாங்குறீங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் என்ன பேங்க்கில் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, கம்பெனி நேம் என்ன, ரெசிடென்ஸ் எந்த சென்னையில் இருக்கிறீங்களா, எந்த ஊரில் இருக்கிறீங்க, என்ன ரீசனுக்காக லோன் வாங்குறீங்க, உங்களுடைய வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா அல்லது சொந்த வீட்டில் இருக்கிறீங்களா, எவ்வளோ பணம் தேவைப்படுது, உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்லாம் காட்டுது. அப்படி நம்ம செக் பண்ணி முடித்த பிறகு என்னுடைய லோன் ஆஃபர் அவங்க காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 7 lakhs வரைக்கும் ஆஃபர் வருவதாகவும் அதுக்கு 5 வருடங்கள் வரைக்கும் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலான்ற விஷயமா அவங்க காட்டுறாங்க. அப்படி காட்டக்கூடிய பேங்க்கில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 பேங்க் வந்து ஆஃபரில் வந்திருக்கு. ஒன்று ஃபினபிள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொன்னவாலா பிரின்காப், HDFC பேங்க், டாடா கேபிட்டல், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், முத்தூட் ஃபைனான்ஸ். அதுக்கேற்ற மாதிரி அந்த வட்டி, அதனுடைய இஎம்ஐ டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆஃபர் வரும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் கிரெடிட் கார்டும் இருக்குது. கிரெடிட் கார்டு வாங்கத்தான் இருந்தாலும் இந்த விஷயங்கள் செக் பண்ணிக்கலாம். லோன் அமௌண்ட் எவ்வளோ இவங்க தராங்கன்னா 40 லட்சம் வரைக்குமே இவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க, பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே. ஸோ அது வெரைட்டி, உங்கள் டிபெண்ட் ஆன் யுவர் கிரெடிட் ஸ்கோர்னு சொல்ல முடியும். இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் இஎம்ஐ நீங்கள் பிரித்து கட்டிக்கலாம். இப்போ இந்த லோனை வாங்கிறதுக்கு ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 60 வயதுடைய அனைத்து இந்திய குடிமக்கள் லோன் தருவதாக சொல்கிறாங்க. இன்கம் பொறுத்த வரைக்குமே 15,000 ரூபாய்க்கு மேலே அவங்க சம்பளம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கிரெடிட் ஸ்கோர் பொறுத்த வரைக்குமே ஒரு 700+ இருக்கணும் இவங்க சொல்கிறாங்க. எனக்கு வந்து எங்கேயுமே லோனே கிடைக்க மாட்டேதுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பைசா பசார் ஆப்பில் ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணமோ அல்லது பர்சனல் லோனோ அல்லது கிரெடிட் கார்டு ஏதாவது ஒன்று கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. 10 லோன் ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணதை காட்டிலும், அதாவது ஒரு லோன் ஆப்பை ட்ரை பண்ணிவிட்டு இது கிடைக்கலையா, ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது கிடைக்குதா அது கிடைக்குதான்னு ஒன்றா ட்ரை பண்ணதை காட்டிலும் இது ஒரே ஒரு லோன் ஆப்பில் நீங்கள் டீட்டெயில்ஸை கொடுக்க போகிறீங்க. உங்களுக்கு யாரெல்லாம் லோன் தர போகிறாங்க, அதுக்கு என்ன வட்டி அவங்க போடுவாங்க, எவ்வளோ வந்து பணம் தருவாங்க, நமக்கு சூட்டபிள் ஆகுமா இல்லையா, ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ வரும், எல்லா டீட்டெயிலும் ஒரே ஒரு லோன் ஆப்பில் சொல்கிறதுனால இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு ஆப்பு தான். நிறைய விதமான ஆஃபர் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பு தான். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஆப்பு தான். ஸோ இது வந்து பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லணும். மைனஸ் அப்படி சொல்லும்பொழுது இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர வாய்ப்பு இருக்குது. சாதாரணமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த பைசா பசார் மூலமாக ஒரு லோன் ஆப் லெண்டிங் பார்ட்னரோடு சேர்ந்து லோன் வாங்கும்போது ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் லோன் ஆப்னு அப்படி எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு லோன் வட்டி அதிகமாக தான் இருக்கும், இஎம்ஐயும் அதிகமாக தான் போடுவாங்க. ஸோ எல்லா விஷயங்களும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு தராங்க இல்லையா, அதனால நம்ம ஒரு 3 மாதம் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. 3 மாதம் இஎம்ஐ போட்டு ஒரு பணம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் இதில் ட்ரை பண்ணணும். பைசா பசார் ஆப் ஆனாலும் சரி, நீங்கள் வேறு எந்த லோன் ஆப் ஆனாலும் சரி, இப்படி ட்ரை பண்ணுறது நல்லது. நீங்கள் HDFC பேங்க் போகிறதுக்கும் பைசா பசார் மேலே கூட போகும்போதும் என்ன விஷயம், HDFC பேங்க்கில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்க 6 மாதம் கூட போட்டுக்கலாம், 12 மாதம் கூட போட்டுக்கலாம். பைசா பசார் மேலே போகும்போது ப்ராசஸிங் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவ்வளோ தான் வித்தியாசம். ஆனால் லோன் ஆப்ன்றது வேறு, ப்ரைவேட் பேங்க்ன்றது வேறு. அதுதான் மறுபடியும் சொல்கிறேன், லோன் ஆப்போடைய கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் 3 இஎம்ஐக்கு மேலே போகக்கூடாது. அதுதான் மறுபடியும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுது, யார் எனக்கு லோன் தரல அப்படிங்க ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா இந்த பைசா பசார் ஆப் வந்து ஒரு ஆபத்தில் உதவக்கூடிய ஒரு ஆப் தான். இருந்தாலும் உங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷனில் படித்து பாருங்கள். இவங்க சார்ஜஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.